போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி ஐபிபி ஆப்பில் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் ப்ராசஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றது செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிபி ஆப்பில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு ஐபிபி ஆப்பில் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து லாகின் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், எப்படி வந்து ஐபிபியில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா மினி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே கீழே பார்த்தீங்கன்னா பாஸ்புக் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 30 டேஸு, 60 டேஸு, 90 டேஸு, டேட் ரேஞ்சுன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து லாஸ்ட்டு 30 நாளாக நீங்கள் அதை எடுக்கணும், 60னா அதை கிளிக் பண்ணிக்கணும், 90னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் டேட்லேருந்து ஒரு பர்டிகுலர் டேட்டில் இருக்கிறத நீங்கள் வந்து எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா டேட் ரேஞ்ச் கிளிக் பண்ணிட்டு ஃப்ரம் டேட்டும் டூ டேட்டும் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த டைம் பீரியடில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இதில் பிடிஎஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டவுன்லோட் ஆகிடும். ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய ஃபைல் மேனேஜரில் டாக்குமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக எப்படி வந்து ஐபிபியில் வந்து நம்ம அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.